வெல்கம் பேக் டு எஸ்டிவிடி யூடியூப் சேனல். என்னங்க வீல் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, போக்கிமான் ஸ்கார்லட் அண்ட் வாய்லட்டில் வாய்லட் பார்ட் 2 தான் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு பார்ட் 2 ஓ மை காட் அதிசயம், ஆனால் உண்மை பார்ட் 2 போட்டுத்தோம். அண்ட் யா என்னடா அடுத்த நாளே அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் இப்போ எடுக்கிற டிசம்பர் 30 வீடியோ எடுக்கேன். அண்ட் அன்னைக்கு போன வீடியோ டிசம்பர் 29 எடுத்தேன். பட் இந்த வீடியோ 30 எடுக்கேன். அண்ட் இல்லைங்க ஓபிஎஸ் ரெக்கார்டாக பார்த்துறேன், பிறகு அறிமுகமாக போயிடும். ஓகே என்ட்ரை கொடுத்தா அப்படி உள்ளே போவோம். ஜாய்ஸ்டிக் அப்படி கனெக்ட் பண்ணுறது என்று ஒருத்தன் கேட்டான் ஃபோன் பண்ணி. அவனுக்குரிய விளக்கத்தை கொடுத்து உங்களுக்கும் தேவைண்டா சொல்லுங்கள், வாரேன் சொல்லித்தாரேன். ஓ மை காட், என்ன ஜாய்ஸ்டிக். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க ப்ளீஸ். உங்கள் வீட்டு பிள்ளையானுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவை தர வேண்டும். அண்ட் போன வீடியோட கமெண்ட் செக்ஷனை அப்படியே பார்த்தோம்டா எவனுமே கமெண்ட் பண்ணல. சரியா 14 பேர் பார்த்துருக்கீங்க, நான் ஒருத்தரும் கமெண்ட் பண்ணல. ஏன் வீடியோ அண்ட் போன வீடியோ 18 பேர் பார்த்து என்னங்க அவசியம் கொடுத்தவங்க 18 மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகி பட் 18 பேர் பார்த்துருக்கீங்க. கமெண்ட்டு பார்த்தா யாரோ ஒரு ஆள் மட்டும் ஹார்ட் போட்டு வா உண்டு போட்டிருக்கா. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட்டின். ஓகேயா, அப்படியே நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம். நான் ஏன் இந்த வீட்டுக்குள்ள வரேன்டா, ஓகே இந்த க்ரீன் இஞ்சில் ட்ராயிங் ஒன்று இருக்கும், இதை காட்டு தான் வந்தேன் நான். ஓ மை காட் கிடைக்குமா ஸ்டார்டிங்கில் இந்த போக்கிமான்? இதை பார்க்க க்ரீன் நிஞ்சா மாதிரியா கிடக்கு. அப்படியே வாங்க வெளில போவோம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொடுத்து ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துங்க. அதாவது நான் நோட்டிஃபிகேஷன் தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் யாரும் கொடுக்கீங்க இல்லையா, நான் சொல்லுபட்டுச்சு பார்த்துக்கிட்டு நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருங்க. ஓ மை காட், நம்ம அம்மா பார்க்க வந்துருக்காங்க. ஃபைட்டிங் அண்ட் ஃபேவரட் போக்கிமான் எஸ்டிவிடி இந்த அலம்பிட்டு கிடக்காங்க. அண்ட் டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போவோம்டா. அடுத்த வீடியோ பார்ட் 2 லெவல் டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போவோம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சிம்பிளையும் கமெண்ட் பண்ணுவீங்க. என்னடா சிம்பிள் அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓ மை காட். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வேணுமென்றார்கள் பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம். என்ட்ரை கொடுக்கோம். சாண்ட்விச் தான் கிடச்சி இருக்குது. பாக்கெட் மணி எல்லாம் கிடைக்குதுங்க. பட் இந்த பொக்கிமானில் இன்னொரு கான்ட்ரவர்சியலான தியரி என்ன, இந்த பொக்கிமான் காசுலாம் மீட் சாப்பிடுவாங்க. சரியா, அது என்ன பொக்கிமானை தான் மீட்டாக சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியல. மேபி இருக்கலாம். இப்போ இவ்வளோ நிலம்பித்திருப்பாள். இப்போ நான் தொண்டை உடிச்சு கதைக்கேன். பட் இப்போ வயசு இருந்தால் முடிச்சு விட்டாங்க போங்க தான். பைத்தியாரி ஒருத்திய ஃப்ரெண்டாக வச்சுட்டு படுற போஸ்டருக்கே அப்படி நம்ம ஓடி போவோம். அண்ட் சன் அண்ட் மூன் இன்றைக்கி தான் டிவியில் பார்த்தேன். சன் அண்ட் மூன் ஆல்ரெடி டிவியில் இருந்து மன்னிச்சு தமிழ் டப்பிங் இல்லைன்றேன். பட் தமிழ் டப் இருக்குது. சன் அண்ட் மூன் பொக்கிமான் சன் அண்ட் மூன் தமிழ் டப் இருக்குது, அதுவும் டிவியில் போடுறாங்க. நல்ல விஷயம். பட் பொக்கிமான் அஃபிஷியல் சேனலில் போடுங்களா சன் அண்ட் மூன், நான் பார்த்தே முடிச்சுருப்பேன். நான் டைம். ஓகே, இந்த பொக்கிமானில் நான் இந்த சிட்டுக்குருவியை பிடிப்பேன். இந்த பீக்காஜூட அந்த ஃபார்மை, அதாவது பீக்காஜூ இல்லை தான், அதை பிடிக்கணும். அது பேரை பார்க்கணுங்க, என்ன பேருண்டு. ஓகேயா, அண்ட் வீடியோ லென்த் போன மாதிரி 25 மினிட்ஸ். நீங்கள் எத்தனை மந்த் வீடியோ செக் பண்ணித்தரலாம், எத்தனை மினிட்ஸ் வீடியோ ஓடலான்னு சொல்லுங்கள். 5 பொக்கிமான்ஸ் வந்துருக்கால். கஞ்ச பிஸ்னாரி இந்த ஹாஃபே நமக்கு கூட தந்துருந்தோம் போன கேமில். என்ன அப்படி நம்ம இதை கேட்ச் பண்ண தானே நினைக்கிறேன். ஓகே, டேக்கிள் பண்ணி ஃபஸ்ட் மூவை டேக்கிள் அளவுக்கு போகுது. வாலாட்டுதா இன்னும் சூப்பு வச்சுடும் கவனம். டேக்லே போடுவாங்க. ஓகே, இது ஐ திங்க் இது போதும் நினைக்கிறேன்.
ஓகே யூஸ் போய் பிடிச்சிரு. ஓகே ஓகே ஓகேங்க கேட்ச் ஆயிடுங்க. அது 3வது நம்ம வைப்ரேட்டர்னு கேட்ச் ஆகிடுது அர்த்தம். நல்ல விடயம். நம்ம பொக்கிமான் உள்ளே எடுத்தாச்சு. அண்ட் நம்ம டீமில் ஒரு புது பொக்கிமான். ஓகேங்க சட்ட பொக்கிமான் 10வது, அதாவது அந்த 10வது நம்பரில் சட்ட பொக்கிமான் முடிச்சாச்சு. அண்ட் ஓகே மேக்ஸிமம் இந்தியா வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ண பார்க்கேன். என்ன நம்மளோட அந்த சேலஞ்ச் இருக்குது. அண்ட் 6ஆம் தேதியிலிருந்து சரியா ஒரு 1 வீக்குக்கு பெருசாக எதுவும் வராதுன்னு நான் இப்போ சொல்லிக்கொள்கிறேன். என்னுடன் பிறகு கோவிக்க கூடா. ஓகே வா உள்ள வா உள்ள ஜிஎம் எத்தனா இதோ அப்போ பொக்கெட் டேக்ஸ் ஒரு கேம் ஒரு கன்ஃபர்மேஷன் சர்வ் ஒன்று பண்ணிடுவோம். ஓகே இந்த ஜிடா 5ல ஓ மை காட் போடி சரிடி ரிட்டன் ஓகே ரிட்டன் வந்து திருப்பி அதே பட்டன் தான் கொடுக்கேன். என்னங்க செய்கிற நம்ம பழகிதம் ஒரே பட்டன் கொடுத்து என்கிட்ட கொடுப்போம். ஒரு பொக்கேபால் கிடச்சிருக்கு நல்ல விஷயம். ஆனால் இந்த மாதிரி கேம் விளாடுறதுக்குலாம் உங்களுக்கு ஷுவராக சொல்கிறேன் எல்லா கீயும் ஒர்க் பண்ணணும். அண்ட் பொசிஷன் கிடச்சிது. என்னங்க எந்த வகையும் படிப்போமா? ஓகே இதை படிப்போம். இதே படிப்போம். டீமில் தனியாக இருந்து தூக்கிட்டாங்க. நம்ம டேக்கிளே பண்ணுவோம். ஏன்னா எம்பர் அதுக்கு சூப்பர் எஃபெக்டிவ் காட்டுது. என்னது ஒரு கிராஸ் டைப் நம்ம ஃபேட் டைப் பொக்கிமான். 26 வீடியோவில் 1050 சப்ஸ்கிரைபர் அடித்தது மிகவும் சந்தோஷத்தை தருகிறது. ஏண்டா ரபார்ட் ஃபண்டில் காய்க்கன்னு கேட்டிங்கன்னா என்ன காய்க்கணும்னு தெரியல. அதான் மேஜில் போனேன். ஓகே நடுவில் ஹோல் மைக் மீட்டாக இருக்கேன். எது ஏன்டா அது ஒன்றும் பண்ணிடலாங்க சம் ரீசன்ஸ். ஓகே மூவ் கற்றுக்கொள்ள போகுது. ஃப்ளையிங் அண்ட் கிராஸ் டைப். ஓ மை காட் இந்த எம்லேட்டர் ஓப்பன் ஆயிடுது. நெக்ஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் நல்ல பொக்கிமானை தேடி கண்டுபிடிப்போம். ஓகே ஃபைனலி ஃபைன் திஸ் பொக்கிமான். நான் எதாங்க தேடி வந்தேன் நான். அண்ட் ஃபைனலி இந்த பொக்கிமான் பிடிச்சி ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப். இது ஆஷ் பிடிச்சிருப்பான். அண்ட் நானெல்லாம் முந்தி எப்படி கேம் விளாட்றேன்டா நீங்கள் நம்புறீங்களோ நம்மளையோ சரி. நான் முந்தைய பொக்கிமான் கேம் வந்து ஃபோனில் இருந்தது. நான் விளாடுனான். அது எப்படி இருக்குமெண்டா இப்போ ஆஷ் பிகச்சு வச்சுருக்கேன். நான் பிகச்சு தான் ஃபாலோ எங்கள் டீமில் வச்சுருப்பேன். எனக்கு க்ரௌடானே பிடிச்சாலும் நான் க்ரௌடான டீமில் வச்சுருக்க மாட்டேன். அண்ட் ஜிம் பேலன்ஸில் மட்டும்தான் வச்சுருப்பேன். ஜிம் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படின்னா அந்த கேமில் நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கும் அந்த குறிப்பிட்ட லெவல் வரணும். இப்போ 25 லெவல் வாங்கணும் ஜிம்முக்குள்ள விடுறேன்லாம் சொல்லுவானு. அந்த ரீசனால நான் எல்லா பொக்கிமான் பிடிச்சேன் நான். அண்ட் க்ரௌடான அப்புறம் பிடிச்சி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆர்கிஎஸ் அந்த பிளேட்ஸ் இருக்குன்னு தான். நீங்கள் அந்த எத்தனை பிளேட் இருக்கும் அந்த பிளேட்ஸ் தேடி திரிஞ்சு நான். அப்போ எனக்கு க்ரௌடான் ஸ்போன் ஆனது. அது சும்மா ஸ்போன் ஆகலை. அதுவும் ஒரு ரேர் ஸ்போன் தான். மேப்பில் ஸ்போன் ஆகிறேன்டா. அண்ட் இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம கார் கேம் விளாடுவோம். ஏன்டா ஸ்டேரிங் வீலாங்க அப்புறம் அந்த ரீசன் தான். ஓகே வந்துதானுங்க. இன்னும் அந்த பொக்கிமான் கிடைக்கலை. எகிரி கொடித்தேன் ஓமி சோழ ரெக்கார்ட் ஆகுது பார்ப்போம். இந்த கேம் பிளே டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவோமா இல்லை போடுவோமா? மாதிரி நாய்ஸியாக இருக்கா அந்த சவுண்ட். அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள்.
சவுண்ட் எப்படி இருக்கு மறக்க கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப நாய்ஸி என்ன என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். என்ன மெக்கானிக்கல் கீபோர்ட் யூஸ் பண்ணுறேன்னு இதில் சவுண்ட் கொஞ்சம் வருது தான். ஓகே கேம் அங்கே சேவ் ஆகுதுங்க. நான் ஷார்ட் கீஸ் மாதிரி ஏன்னா இப்போ ஜாய்ஸ்டிக்கில் இத்தனை நாள் கேம் விளையாடிட்டு இப்போ திருப்பி கீபோர்டில் விளாடுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னத்துக்கோ கூப்பிடுறாள். ஓகே ஓகே கீழே போகணுங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிற இடத்துக்கு போகணும் போல். இங்கே ஒன்றுமே தெரியல. அப்படி அங்கே பார்ப்போம். ஓகே என்ன ஒன்றுமே தெரியல. ஓகே கடலை பாப்பமே. ஏம் தென்னை மரம் என்னது அது? ஓ இட்ஸ் டிஃப்ரெண்ட் பர்பிள் கலர் பொக்கிமான் இருக்குது. என்னது இது? என்ன கர் கர் அண்ட் ஃபயர் டைப் பொக்கிமான் சண்டைக்கு நிற்குது. ஓ மை காட், இது ஒரு லெஜெண்டரி பொக்கிமான். இதை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்காம இந்த கிழமையில் இருக்க பார்த்துருக்கேன். இது ஒரு லெஜெண்டரி பொக்கிமான். ஓகே அப்படியே கீழே வந்துட்டோம். ரோட்டர் ஃபோன் நம்மளை காப்பாற்றி நான் செய்யுதுங்க. எனக்கு இந்த சடன் முள்ள ரோட்டர் ஃபோனாக ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப கதைக்கும். அவங்க அப்படியே போய் பார்த்துருவோம். என்னோட டெடிக்கேஷன் எப்படின்னா எனக்கு வயிறு சரியில்லைங்க. இன்றைக்கி நான் கேம் விளையாடி போடுறான்டா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே அம்மா சாண்ட்விட்ச் கொடுப்பேன். பட் எனக்கு சோறு வேணும்டா டே. அந்த சாண்ட்விட்சை தூக்கி கொடுக்கு. பட் இந்த பொக்கிமான் யூனிவர்ஸ்லேயே வந்து கதைக்கக்கூடிய ஒரே பொக்கிமான் அது டீம் ராக்கெட்டில் இருக்க மியாட் தான். நானாக இருந்தேன் அந்த அவனுக்கு போய் நான் அங்கே இருந்துருந்தேன்டா. இந்த மியாட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணிப்பேன். பார்த்தீங்களா கதைக்கிற மியாத். அண்ட் லாஸ்ட்டாக என்ன எபிசோட் போட்டிருக்காங்கண்டா ஐ திங்க் ஓகே வந்தது அது. தயவு செய்த பொக்கிமான் யூனிவர்ஸ் 5 hours முன்னாடி வீடியோ போட்டிருக்காங்க பொக்கிமான் இதால். அண்ட் இதுக்கு முன்னுக்கு எபிசோட்னா 3 daysக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு 5 daysக்கு முன்னுக்கு XYZ. ஓகே என்னோட ஃப்ரெண்ட் தான் சொன்னான். நீ XYன்னு சொல்கிறா. ஜெட்டுன்னு ஒரு பொக்கிமான் இருக்குது. அதான் அந்த க்ரீன் பொக்கிமான். இந்த பொக்கிமான் இந்த இவங்க வந்து ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண நம்ம கேம்ஸ் ஒரு மல்டிப்ளேயர் கேம் ஏதாவது கொண்டு வந்து ஓகே என்ன எவால் ஆகுதா லைவ் எவாலா? ஓகே அதில் ஃபைட்டிங் டைப் மூக்கு மாறுது. இதான் ஃபைட்டிங் ஃபார்ம். தெம்பு கிடச்சிதுங்க அங்கே. அதான் நம்ம சாப்பாடு தெம்பு கிடச்சிது. வாலெட் விளாடி போடுவோமா தேவையில்லையா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் யோசிப்பானு இவன் தான் பைத்தியம் மாதிரி பழைய கேமை தூக்கி இப்போ போட்டு கொண்டிருக்கானுண்டு. ஒன்றும் பண்ணல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு கேம் தோணவில்லை. எனக்கு இந்த கேம் தான் தோணுது விளாடுவோம்ண்டு. அண்ட் அந்த கேம் சீரீஸில் எப்படியாவது முடிச்சா அவன் எனக்கு ஒரு சீரீஸ் தோணுன்னா முடிக்கணும் இல்லைங்க. டெடிக்கேஷன் இல்லாமல் போகுது. இப்போ நான் அந்த கேம் விளாடி கொண்டு வருது. இப்போ ஒரு ஃப்ளோவில் அப்படியே விளாடி முடிச்சுடுவோங்க. ஓபிஎஸ் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்ற கூட தெரியாதுன்னா அப்படியே முடிச்சிடுவோம் கேமை. ஏ சரி ஸ்பீடாக போ. ஓகே இஞ்செல்லாம் இன்னும் இருக்குது. நம்ம எடுத்துருவோம் பிக் பண்ணிடுவோம். அது போட்டுங்க நம்ம பிக் பண்ணுவோம். ஓ எஸ்டி வெயிட்டே நிற்காதுங்க வேறு. அண்ட் இந்த பாட்டு எதோட முடிப்போம் வந்துட்டா நம்மளோட அந்த லைட் ஹவுஸ் அந்த இடத்துக்கு போகிறதோட முடிப்போம். ஹெட்ஃபோன் அங்கே காணல. லைவாகவே ஹெட்ஃபோனாக தோடினோம்.
பொர்ஷன் கிடச்சிருக்கு. ஓ மை காட், ஒரே அடி எவ்வளோ இடி பாரு. க்ளோஸ். ஏய் நார்மல் டைப் தேவலடா, நீ தேவலை. அந்த ஃபயர் டைப் பொக்கிமான் மாட்டினா எல்லாருக்கும். இவனை போர்ஷன் தராங்கன்னா அந்த போர்ஷனை அப்படியே வாங்கி எடுத்துருவானே. அப்போ ஏதோ செம்மத்தியான பேட்டில் ஒன்று இருக்குது. பட் நான் ட்ரை பண்ணது இந்த ஓகே 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 ஒரு படையே வருது. என்னடா செய்கிறீங்க? எங்கேருந்துடா வாரீங்க நீங்களாம்? தயவு செய்து நல்லுள்ளங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு நான் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், தம்பியாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்களாங்க. ஏங்க இதான் லெஜெண்டரி பொக்கிமான். ஒரு அடி தான் அங்கே இருக்காது. ஸ்டோன் க்ளோஸ்ட். ஓகே, அந்த பால் தான் டயர் ஆகுது போலே தெரியுது. நம்மளை கூப்பிடுறாங்க யாரோ. எங்க ஃப்ரீ ஃபயர் ஐடியை பார்த்தீங்கன்னா ஓ மை காட், இதை எவால்யூஷன் பிடிக்கலாமா? பட் நான் கல்லஞ்சக்காரன்ல இந்த வெர்ஷனை பிடிச்சது. நான் மற்ற வெர்ஷன்லாம் தனியாக விட மாட்டேன். அதனால் நான் மற்ற குட்டியை தான் பிடிக்க போகிறேன். ஓகே, எப்படியோ நம்ம டிஃபிட் பண்ணி கேட்ச் பண்ணலாம் வாங்க. ஓகே, லெவல் 40 நம்ம மதிக்கணுமேடா. லெஜெண்டரி பொக்கிமான் ஃபைட்டுக்குள்ள வந்தது ஒரு அட்டி போடு மகளே வரிய. கொதியடி கொடுத்தேன். ஏங்க எத்தனைங்க வருது? வருகுது வந்து கொண்டே இருக்குது. என்னை விட்டு நான் அவ்வளோதான் பிடிப்பேன். எனக்கு ஒன்றை விட்டால் கூட நான் ஒன்றை கூட பிடிச்சிடுவேன். அண்ட் ஓகேங்க, இப்போ தர பவரை யூஸ் பண்ண போது குயிக்குன்னா என்ன? ஓகே ஓகே ஓகே, லெஜெண்டரி பொக்கிமான் யூஸ் பவர்ஃபுல். அண்ட் இதை விட பவர்ஃபுல்லான பொக்கிமான் இந்த கேமில் இருக்கானட்டா இருக்குது. நிறைய பவர்ஃபுல்லான பொக்கிமான் இந்த கேமில் இருக்குது. ஒரு கண்டினியூஷனுக்காக இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, இப்போ இந்த துண்டுன்னு வயலட்டை மாற்ற நம்பர் இருக்குமா? இப்போ நான் இப்போ இந்த துண்டோட ஸ்காலட் நிற்கு தானே வயலட் எடிஷன் வச்சுருக்கேன். நான் காட்டுறேன். கேம் இதாகிடும், கட் ஆகிடும். பட் நான் வயலட்டும் வச்சுருக்கேன். அண்ட் திருப்பி விழுந்து அண்ட் இப்போ இது விழுது தானே, இப்போ வயலட் விழுது. மாதிரி ஸ்காலட்டும் விழுற சீனோட நான் கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுனடா இப்போ இருக்கும். கோவம் இருக்கும், அவ்வளோதான். அண்ட் பொக்கிமான் வயலட் என்னங்க? ஓகே, சாரி, என் ஐபேட் ஓப்பன் ஆகிடுது. அது பொக்கிமான் வயலட்னு அது ஓப்பன் ஆகி என்ன இருக்குது. அப்படியே இன்ட்ரோ கொடுத்தே போகிறேன். நம்மளோட ஷெடியூல் இன்றைக்கு இருக்கான்னு பார்த்தா இருக்குது. என்ன ஷெடியூல் நான் கேட்டேன். இன்றைக்கு கிளாஸ் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. இன்றைக்கு நாளைக்கு தான் இருக்குது. அப்பா மிக்க மகிழ்ச்சி. அண்ட் அடுத்ததாக என்ன சீரீஸ் போடுவோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வந்தோமா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்குள்ளே போனோமா. அண்ட் ஓ மை காட், இன்னையா நான் இன்றைக்கி நான் ஃப்ரீ ஃபயர்லேயே போகலை. எனக்கும் ஃப்ரீ ஃபயரை கூட்டி பிரச்சனை. ஓகே, நான் வந்து அப்படின்னாங்க ஹீரோ கடிச்சோமா, அதோட முடிஞ்சு. ஒரு டீம் இருக்கிறார்கள், தயவு செய்து என்னோட வாருங்கள். கேம் பிளே
ட்விட்டர் ஐடி கொடுத்தாங்க. ஆபத்தில் ஒன்று எத்தனை ஐடியான்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 ஐடியா வச்சுருக்கேன். அதில் ஒன்று ஃபேஸ்புக்கில் லாகின்ல இருக்குது. சாரி, கூகுள் ஐடியா 2 மாதிரி சொல்லித்தேன். ஓ மை காட், டிஎம்பிபி கேஸ். நம்ம ஜியோ கொடுத்து கேமை சர்வ் பண்ணிவிடுவோம். அடுத்த கண்டென்ட்டுக்குரிய ஒர்க் தான் பண்ணி கொண்டு இருக்கேன் பின்னிக்கிறது. போன வீடியோவில் நான் அடுத்த கண்டென்ட்டுக்குரிய ஒர்க் தான் இந்த சொல்கிறேங்க மொக்கு வேலை அங்கே பார்க்கேன். ஃப்ரீ ஃபயர் இமெயில் மாறி மாறி கொடுக்குங்க. இது கரெக்ட் மென்டல் மட்டும் தான் வேலை செஞ்சிடுறேன். அண்ட் இதுக்கு பிறகு நம்ம இந்த பேட்டில் முடிச்சது அப்புறம் மிச்சத்தை பார்ட் 3ல் பார்ப்போம். ஒயிட் நல்ல ஒரு கல்வி வாய் இந்த பக்கத்தில் இருக்கவங்க எதுக்கு எதுக்குன்னு இவன் தான் இந்த பொக்கிமானோட ட்ரெயினர் ஆக்சுவலான. இவன் தான் இந்த பொக்கிமானோட பால் இருக்கும், அதாவது பொக்கி பால். ஓகே, ஃபைனலி எனக்கு கேம் அங்கே மற்ற ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு. இந்த ஈவோ பண்டில் எடுக்கணுன்றாக்கெல்லாம் எடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்க நல்ல ஒரு பண்டில் வந்துருக்குங்க, கேஓ பண்டில் வந்துருக்கு. அடுப்போமா 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 நண்பர்களே, இதான் நண்பர்களே நம்மளோட யூடியூப் ஸ்குவாட். ஹலோ ஜேகே. அண்ட் வீடியோ இருக்கிற நம்ம ஸ்பெஷாலிட்டி, நம்ம அப்படியே வெளில போயிடுவோம். அண்ட் தும்மல் வர டைப்பில் மைக் ஆஃப் பண்ணால் மைக் ஆஃப் ஆகுது. இல்லை ஏன்னா பண்டில் நாங்களே மைக்கன் இருக்கு. அண்ட் இந்த ஈவோ பண்டில் ஸ்பின் பண்ணுவோம்ன்றீங்க. 1000+ டைமண்ட்ஸ் இருக்குது. 25 டைமண்ட் போட்டு பார்க்க அப்படியே லைவ்லியோ 25 டைமண்ட் கன் கிரேட் தந்து ஏமாற்றி விட்டாங்க. அட்லாஸ் இல்லை என்ன ரிவார்ட் இருக்குண்ணா அப்போ? ஓகே, டோக்கன் இருக்குது, ஸ்கார்ஃப். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். கன் ஸ்கின், டோக்கன் எல்லாம் டோக்கன் கன் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் இன்ட்ரோவை பார்த்தோம் என்றால் ஏங்க நான் அங்கே அமர்த்தி கொண்டுருங்க. ஏன்னா எனக்கு அந்த யூனிவர்சல் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்லாம் புஷ்பா பண்டில் வாங்குவோமா இல்லையா? தேவையில்லை. புஷ்பா பண்டில், ஐ ஹேட் புஷ்பா பண்டில். அந்த பண்டில் பேசலாம் நல்லா இல்லை, செய்யலை. அவனை அந்த ராவணன் காஸ்டியூமில் ஃபேஸ் அப்படியே ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கானு. ஓகே, பேக் டு திஸ் கேம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல் ஐக்கன் கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஒரு எம்பரை போட்டு இன்னும் அமைச்ச முடிச்சு விட்ரு. அது அவ்வளோதான் பண்ண முடிச்சு விட்டாங்க. ஓங்க இருங்கம்மா நீங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம என்ன சீரீஸ் போடுவோம்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சொல்கிறோம், போன வீட்டில் ஒரே ஒரு ஜீவராசி பண்ணி கமெண்ட் பண்ணிக்கு. அண்ட் அவனும் ஷாஹிதீன் கமெண்ட் பண்ணிக்காங்க. என்னடா சப்ஸ்கிரைபர்ஸ் மரியாதை கூட மாட்டேங்கிட்டு அது என் அண்ணன் தான். ஓகே, அப்படியே நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸ்க்குள்ள அப்படியே இந்த கேமுக்குள்ள எத்தனை கேம் நான் விளாடி போட்டு கொண்டு இருக்கேன் பார்த்தீங்களா? டெடிக்கேஷன் பண்ணுங்க. அப்படி தான் இருக்கணும். அடுத்தடுத்து கண்டென்ட் போட்டு கொண்டே இருக்கணும். கிளாஸ் ஆஃப் கிளாஸ் என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அதான் பார்க்குறது. கண்டென்ட் இருக்கா அந்த கிளாஸ் ஆஃப் கிளாஸ்க்குள்ளே போய் கண்டென்ட் இருக்கே. இல்லை என்ன 264 ஜெம்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னா கண்டென்ட் ஆகிய போகிறேன். ஓகேங்க, என்னதுங்க இது? ஓகே, எகிரி குதித்தேன். லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன். ஏய் சொன்னா இவன் தான் இந்த பக்கியமான இதுவே இருக்குது. அண்ட் இத்துடன் இந்த கேம் பிளேயை முடிக்க போகிறோம். இந்த கட்சீன் முடிச்சோம், நம்ம கேம் பிளேயை முடிச்சுட்டு நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு பார்ப்போம். இல்லைன்னா நான் அந்த நம்பிக்கையெல்லாம் அங்கே சும்மா விளையாடி கொண்டிருக்கேன். ஆனால் வாய்ஸ் ரெக்கார்டாக நல்ல விஷயம்தான். அது ஏன்னா அது டப்பிங் ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஏன்னு எனக்கும் தெரியல. செட் பண்ண ஜீவரஸ் தான் கேட்கணும். அண்ட் நன்றி காய்ஸ், என் சேனலை வாட்ச் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 3 போடுவோம். நாளைக்கு போடுவோம். அண்ட் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இங்கே வருதுங்க சரியா?
அட்வான்ஸ் அப்படின்னு வேறு போட்டுது. உங்களுக்கு அந்த பொக்கிமான் எங்கே இருக்குது? இந்த கீழே அடுக்கு. ஓகே பாய் கைஸ்.